கர்த்தருக்கு மகிமையுண்டாதாக. இன்றைய வேதவசனம் மத்தேயு 24 அதிகாரம் 35 வசனம். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. கர்த்தருக்கு மகிமையுண்டாதாக. இந்த வசனத்தில் அவர் சொல்லும்போது, நம்ம பூமியில பார்க்குற எல்லா வானம் கண்ணால பார்க்க எல்லாமே ஒரு நாள் ஒளிஞ்சு போகும். ஆனா அவர் கொடுத்த வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. இந்த தேவனுடைய வார்த்தை நம்ம கையில எப்படி இருக்கு? வேதகமாக இருக்குது. அந்த கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லைன்னு சொல்லுது. அப்போ இந்த என்ன பண்ணா நம்முடைய இந்த உலகத்து நம்முடைய வாழ்க்கைக்கு அப்புறமும் நம்மளை நியாயந்து இருக்கிறதும் இந்த வார்த்தைகள் தான். எது பாவம் செஞ்சோம், ஒரு நியாயத்தீர்ப்பு நிற்கும் போது எதை வச்சு பண்ணுவாங்க? கர்த்தருடைய வார்த்தையை வச்சு தான். அந்த வார்த்தை சொல்லி இந்த மாதிரி வார்த்தை இருக்குது, இந்த மாதிரி பாவம் செஞ்சிருக்கீங்க, பாவம். அப்போ இந்த வார்த்தை நியாயந்து இருக்குது. இந்த வார்த்தை பரலோகத்துக்கு கொண்டு போகும். ஏன்னா வேதத்தில் சொல்லுது, அவர் கொடுத்த பிரதான வாக்குத்தத்தமே நித்திய ஜீவன் தருவேன் என்பது. அது கர்த்தருடைய வார்த்தை. அப்போ இந்த வானம் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை. அப்போ நம்ம நித்திய ஜீவனுக்கும் அதுதான் வழி இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையில வசனம் இருக்கு. இந்த வேளையில நம்ம ஏதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். நம்ம வேதத்தை படிப்போம், வேதத்தின்படி வாழ பிரயாசம் பண்ணணும். படிக்கணும்னு சொன்னோம், வேதத்தின்படி வாழணும். அவர் எதுக்கு கொடுத்துருக்காருன்னா, அதான் நம்ம கர்த்தர்ல அன்பு கூறணும்னு சொன்னா, அவர் கொடுத்த பிரமாணத்துல நம்ம அதை கைக்குள்ளதான் அவர்கிட்ட அன்பு கூறது. நம்ம ஏசப்பா நான் நேசிக்கிறேன், ஏசப்பா நேசிச்சு வாயால சொல்லலாம். ஆனா அவரு அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனா அவர் சொன்னார்ல, அவர் சொல்ற மாதிரி வாழும்போது நீங்க நீங்க இயேசுவை நான் நேசிக்கிறேன்னு சொல்லாமலே உங்க வாழ்க்கையே உங்களுக்கு கர்த்தர் நேசிக்கிறதுக்கு எதுவாக நீங்க வாழ்ந்து காட்டுறீங்க. இதான் கர்த்தர் விரும்புறது. இந்த வேலையில நம்மளும் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். வேதத்தில் உள்ள வார்த்தைப்படி வாழ பிரயாசப்படுவோம். கண்டிப்பாக நம்ம பூமியிலும் தேவன் எல்லாவற்றும் சாட்சியோட வாழ்க்கை தருவார். நித்திய பூமி முடிஞ்சு இந்த பூமி ஒளிந்து போன பிறகு நித்திய ஜீவனம் நியாயத்திருப்பு காலத்துல இருந்து அது நித்திய ஜீவனுக்கும் கர்த்தர் நடத்துவார். அதுக்கு அர்ப்பணிப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.